சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுத்தமிழ் வந்து புதுசாக சிலபஸ் மாற்றுறாங்க இல்லைங்களா? அதன் அடிப்படையில் நம்ம எங்கேருந்து கொஷின்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு நடந்துச்சு இல்லைங்களா? அதை பற்றி அதிலிருந்து தான் ஒரு சில அதில் இருக்கிற பேட்டர்ன் படி தான் கொஞ்சம் சிலபஸ் நியர்பையாக இருக்குது ஓகேங்களா? ஸோ ஒரு 15 கொஷின் வந்து தள்ளி கேட்பாங்க. அந்த 85 கொஷினில் கொஞ்சம் நியர்பையாக இதுலேருந்து தான் எடுப்பாங்க ஓகேங்களா? 85 கொஷின் இந்த பேட்டர்ன் படி இருக்கும். ஆனால் இது லெவலுக்கு ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஏன்னா தகுதி தேர்வுன்றதுனால ரொம்ப லிபரலாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே பார்த்தா எல்லாருமே 90 போடுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இதே தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அசம்ஷனில் இருந்துட வேண்டாம். இது ஒரு ஐடியாவுக்காக ஓகே. ஒருவேளை இதே மாதிரி வந்தாலும் சந்தோஷம் ஓகேங்களா? ஏன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஆனால் இதே மாதிரி வரும்ன்றதும் நம்ம சொல்லவும் முடியாது ஓகே. இது ஒரு மாடலாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 2A மெயின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப் கொடுத்தாங்கன்னு. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா? சரிங்க சார். ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். இதை எப்படி பிரித்தலாம்? பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஓகேங்களா? அடுத்தது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா? ஸோ ஈறுபதல் விதிப்படி மைவிகிதி கேட்டு ஓகேங்களா? உங்களுக்கு புணர்ச்சி வச்சு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்பயுமே சில செந்தமிழ் செம்பயிர் இதெல்லாம் என்னது செம்மை கூட்டல் பயிர் எப்பயுமே இது காலங்காலமாக தெரியுது தான் ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன பிரித்தெழுதுகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மக்கப் பண்ணிடுங்க. இல்லை புணர்ச்சி விதிப்படி போகிறதாலையும் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு மக்கப் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம டைம் சேவ் டக்குன்னு போட்டு போயிடலாம் ஓகேங்களா? இதெல்லாம் எல்லா புக்லேயுமே இருக்கும். 8 திசை சேர்த்துலனா 8 திசை இத்து பிரியும். அதாவது இத்து என்ற மெய்யெழுத்து வரும் வல்லினம் மிகும் ஓகேங்களா? அதாவது 8 10 என்ற எண்ணு பெயர்கள் மட்டும் என்ன பார்க்கும் வல்லினம் மிகும். அதன் அடிப்படையில் 8 திசை அப்படின்னு வல்லினம் மிகுந்து வரும் ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்த்தெழுதில் அதோட வல்லினம் மிகும்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அருகிற என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன தொலைவில் ஓகேங்களா? ஓகே. அணுகு என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன விலகு ஓகேங்களா? அடுத்தது உயர்திணைக்குரிய அல்லாத பால் வகை கண்டறின்னு சொல்கிறாங்க. ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதெல்லாம் உயர்திணைக்குரியது. அக்ரிணைக்குரியது என்ன பலவின் பால் ஒன்றன் பால் பலவின் பால் என்பது அக்ரிணைக்குரிய பால் ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பலவின் பால் என்பது அக்ரிணைக்குரியது. அதுதான் உயர்திணைக்கு இல்லாத பால். கொழுந்து வகை அல்லாத கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீரை தண்டு வேப்பங்கொழுந்து நெல்லோட துளிர் பனம் குருத்து இதெல்லாமே அதனுடைய கொழுந்து சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கீரையை தண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து கொழுந்து வகை கிடையாது ஓகேங்களா? அது தவறு ஓகே. அடுத்து பாருங்கள் தவறான செய்தின்னு தொடர். ஹரிக்கிமிடாக்களவாய் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஓகே. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்க நூலிலும் ஏறுகோள் குறித்து குறிப்பிடுது. ஆமாம், புறப்பொருள் வெண்பாமாலையும் ஏறுகோள் குறித்த செய்தி காணப்படும். 8 10 எண்ணு பெயர்கள் வழியில் மிக அதை பற்றி முன்னே சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து எழுதுகள சேர்த்து எழுதுகள. அப்போ 8 10 எண்ணு பெயர்கள் மட்டும் என்ன வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு ஓகேங்களா? அங்கே வல்லினம் மிகும். ஆனால் இங்கே மிகான்னு கொடுத்துருவாங்க. அதான் தவறான சொல்கிறார். பட்டிமன்றம் பற்றி குறிப்புகள் மணிமேகலையும் காணப்படுது. கம்பராமாயணத்துலையும் காணப்படும் ஓகேங்களா? பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிமேகலை கூட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஓகே. மரப்பிள்ளையற்ற தொடரை எடுத்து எழுதுகன்றாங்க. சோறு சாப்பிட்டான் தவறு என்னது சோறு உண்டான் ஓகேங்களா? பால் குடித்தான் தவறு பால் பருகினான். அம்பு எய்தான். கூடை முடைந்தான். அதுதான் சரி ஓகேங்களா? இதெல்லாம் மீறா தவறு அப்படின்னு வச்சுக்கோம். அது எருது என்ன பண்ணும் எக்களமிடும். கோழி கொக்கரைக்கும். காகம் கரையும். மயில் அகவும் ஓகேங்களா? ஸோ இது கரெக்டானது. எருது எக்களமிடும். கொடிகட்டி பறந்தல் அப்படின்னா என்னது புகழ்பெற்று விளங்குறது. ஓஹோன்னு நல்லா புகழாக இருக்காம்பா கொடிகட்டி பறக்கிறாம்பா அப்படின்னா புகழ்பெற்று விளங்குறது தான். அண்ணா வந்து தனி பேரும் புகழோடும் புகழ்பெற்று விளங்கினார். அதான் கொடிகட்டி பறந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லே அறிதல் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டினென்ட் அப்படின்னா என்னது கண்டம். வலகசை அப்படின்னா மைக்ரேஷன். புகலிடம் சென்சரின்னு சொல்லுவாங்க. வானிலை கிளைமேட்டு ஓகேங்களா? அடுத்து கான்வர்சேஷன் அப்படின்னா என்னது உரையாடல். அப்போ கலந்துரையாடல் என்னது டிஸ்கஷன் ஓகேங்களா? இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கான்வர்சேஷனை கலந்துரையாடலாக உரையாடலாம் கலந்துரையாடலாம். டிஸ்கஷனை தான் கலந்துரையாடுறது. கான்வர்சேஷனை உரையாடுறது ஓகேங்களா? பட்டிமன்றம் டிபேட். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம் ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே தான் இருக்குது இந்த கலை சொற்கள்லாம். அடுத்து பிறமொழி சொற்கள் கலவா தொடரை கண்டிருக்க. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதுதான் பிறமொழி சொற்கள் அல்லாத தொடர். கம்ப்யூட்டர் என்பதுக்கு சொல்லக்கூடாது கணினி அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஓகேங்களா? அதெல்லாம் பிறமொழி சொற்கள் இருக்குது. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பது தான் பிறமொழி சொல் கலவாத தொடர் ஓகேங்களா? அடுத்தது ஒலி மற்றும் உடலின் உறுப்பு என்ன அப்படின்னா தலை ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்க தலை வந்து தலைத்தால் கட்டுதல் என்று பொருள். கடைசி இருக்கிற டியில் இருக்கிற கலை என்பது மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அறிவுப்பகுதி என்பது கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கலையை தான் முன்னே சொல்லிட்டேன் மூங்கில்னு. அந்த கலை வந்து நீக்குதல். இந்த பி ஆப்ஷன் இருக்கிற கலை வந்து நீக்கிறது. வேண்டாத சிறி கலையெல்லாம் நீக்கிறது அந்த கலை. இந்த தலை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 16லேயும் சிக்கு தலை இருக்குது. 17லேயும் டியில் தலை கொடுத்துருவாங்க. அந்த தலைனா
என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி என்றதுக்கு என்ன வார்த்தை தவறாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்பது ஒரு உயிரெழுத்து. ஆமாம், என்பது ஒரு உயிரெழுத்து. சரி. ஒரு வகை பறவை. ஆமாம், என்பது ஒரு வகை பறவை தான். என்பது ஈகை, ஈதல் அப்படின்னு சொல்கிறது பகிர்ந்து கூடு அப்படின்னு சொல்லலாம். அணிகள் என்பது தவறு. ஓகேங்களா. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, முசு, குறும்பை, கச்சல் ஆகியவை எதனை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகைன்னு சொல்லலாங்க. மாவடு, பலா, முசு. ஓகேங்களா. எள்ளு, குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை, கச்சல் இதெல்லாம் வந்து அந்த பிஞ்சு வகையை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நமக்கு இது தமிழ் சொல்லாட்சி உச்சந்தொட்டவர் யார்? தேவநாய பாவனர். அந்த லெசனில் இது இருக்கும் 10ஆம் வகுப்பு புதிய பாடத்தில். ஓகேங்களா. அடுத்து வயல் அப்படின்னு என்னது? இருபொருள். பலனம் செய் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அல்லல் பலனத்து அறுக்காமல் வாயவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தொள்ளாயிரத்தில் பாடியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பொருளும் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஓகேங்களா. அப்போ செருநாளையும் வயல் சொல்லுவாங்க. செய்நாளையும் வயல், செருநாளையும் வயல். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. கேட்டால் வேர் சொல்லிங்கன்னா கேள். ஓகேங்களா. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. பாடு அப்படின்னா பாடுதல். தல், அல், அம், கை, ஐ, வை, சி, உ, பூ, தீ இதெல்லாமே வந்து தொழிற்பெயர் விகிதிகள். இதெல்லாமே முடிஞ்சவே அது கண்டிப்பாக தொழிற்பெயர். மேக்ஸிமம் தல் தான் தொழிற்பெயரை கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். அந்த தொழிற்பெயர் விகிதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார் எனும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் கேட்குங்க. ஓகே. வந்தால் எப்பயுமே என்ன சொல்லியிருக்குன்னா பெயரச்சம். ஊ வந்தால் வினையச்சம் சொல்லுங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்து அப்படின்னா இத்து கூடல் ஊன்னு முடியுது. அப்போ வந்தால் வினையச்சம். அது அப்போ அவங்க பெயரச்சம் தான் கேட்குறாங்க. பார்த்த இத்து கூடல் அந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் பிரிங்க. இத்து கூடலா தா பிரியுது. அப்போ அது பெயரச்சம். மீது எல்லாமே பார்த்து அப்படின்னு அது வருது. அப்போ வினையச்சம். ஓகேங்களா. பார்த்தான் அப்படின்றது வினைமுற்று. ஓகேங்களா. ஒரு வினை முடிஞ்சிச்சு, அதான் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வினைமுற்று. அப்போ வேர்ச்சொல்லோட பெயரச்சம் இது பார்த்த. ஓகேங்களா. இதே வினையச்சம் கேட்டாங்கன்னா பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த பார்த்ததுன்னு சொல்லலாம். ஓகே. 2 ஆப்ஷன் வராது. முடிகிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க வினையச்சத்துக்கு. பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. படி அப்படின்னா இந்த படித்தல். அதான் எப்பவுமே சொன்ன மேக்ஸிமம் தல் தான் கொடுக்குறாங்க. இது எலிஜிபிள் டெஸ்ட்னால் அப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கணும். அந்த தொழிற்பெயர் இதை நான் சொன்னேன். சி, உ, தி, பூ, மை, வை இதுலேருந்து எதனாலையும் கொடுக்கலாம். முடிகிற மாதிரி கேட்கலாம். இப்போ வாழ்க்கை என்பது ஒரு தொழில் பெயர். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அப்படின்றதும் தொழில் பெயர் விகிதி இருக்குது, முடியும். ஓகே. மைக்ரேஷன் என்னது? நகரது. இங்கிறது இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லலாம். வலசைனாலையும் மைக்ரேஷன் நகர்தல். வானிலை கிளைமேட். புகலிடம் சென்சரி. ஓகேங்களா. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சேர்த்து இருக்கு. உங்களுக்கு தெரியும் காங்கா ஷா அந்த அது ஆர்டர் படி தான் இதை போடணும். உங்களுக்கு வேணும் அகரவரிசை நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான், அடுத்து நை, அடுத்து நோ, அடுத்து நோ அப்படி போயிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் சா, சு, சை, சோ அந்த ஆர்டர் அப்படியே போயிடுச்சு. ஈஸியாக தான் இருக்குது அகரவரிசை. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அகரவரிசை எப்படி பண்ணோன்னா ஒன்று டஃப்பாகவும் ஒன்று ஈஸியாகவும் கேட்பாங்க. ஓகே. எப்பயுமே டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு அகரவரிசை ஈஸியாக இருக்கும். காங்காச்சா வடிப்படி வடி போட்டுக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா. எப்பயுமே குரூப் 4 அது உண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையை நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிபாகத்தை செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா புக்கை லைன் பை லைன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலே போதும். அப்படி படிக்க முன்னாலே இந்த ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக படிச்சிங்கனாவே ஈஸியாக அந்த விடைக்கேற்ற வினாவும் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தணும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா. ஸோ நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். அதனால் அப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கரக செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். அதான் கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நிகழ்கலைகின்ற பாடத்தில் இருக்கும் 10ஆம் வகுப்பில். ஓகேங்களா. ஆட்சிக்கு சொற்களை ஒழுங்கு. ஆட்சி அரசின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் அப்படின்னாங்க. அதாவது அறம் கூறும் மன்றங்கள் அரசரின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. ஓகேங்களா. ஸோ இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக்க கொஞ்சம் நீங்கள் 4 ஆப்ஷனும் ரிப்பீட்டடாக படிங்க. தான் என்ன சொன்ன மாதிரி தான் திரும்ப படிக்கும்போது கண்டிப்பாக மாட்டேங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். மற்ற கொஷின்ஸு ஏபின்னு ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பறிக்கப்பட்ட சொற்களை ஒழுங்குபடுத்துக. என் மனம் பறந்து நின்று மரக்கிளிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த அருளப்பன் சூசை மாமுனிவர் அந்த தேமாவணி பாடலில் இருக்கக்கூடிய லைனை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம். ஓகேங்களா. அவன் தாய் இழந்ததுக்காக இந்த கருணையன் என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து வருந்துவார். ஓகேங்களா. பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வடப்பக்கத்தில் என கூறுதல் என்ன விடை? சுட்டு விடை. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, சுட்டி காட்டுறது சுட்டு விடை. ஓகேங்களா. நேர்விடைனா நேராக ஓப்பனாகவே சொல்கிறது நேர் விடை. ஓகேங்களா. மறைவிடைனா மறைத்து கொடுது. ஏவல்னா நீயே செய் அப்படின்னு எதிர்த்து பேசுறது. கடைக்கு போவாயா இல்லை நீயே போ அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத்துன்னு சொல்லுது இனமொழி.
நானே ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு அப்படியே ரிலவெண்ட்டாகவே நீ என்ன கேட்குறது என்னது இனமான ஒன்று சொல்கிறதுனா இனமொழி விடை. ஓகேங்களா? அடுத்தது காமராசர் நகர் எங்கே இருக்குது என்ற வினாவுக்கு இந்த வழியாக என்ன சுட்டு விடை. ஓகேங்களா? அந்த இந்த என்பது சுட்டு திரிவு. ஓகேங்களா? பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? ஓகேங்களா? பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா அப்படின்றது தான் அதுக்கு இது விடை. அப்போ நீங்கள் அது ஃபஸ்ட்டு அந்த விடைக்கேற்ற வினாவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற சென்டென்ஸை படிச்சிருங்க. அது அப்படியே பாருங்கள். பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? அதான் கரெக்டு. பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் அது சரியாக வருமா? தவறு, அதை விட்டுடுங்க. உரையாடு மென்பொருள் இலா பாரத் ஸ்டேட் வங்கியில் எதற்காக பயன்படுகிறது? இங்கே பயனை பற்றி எதுவும் சொல்ல, அதோட பயனை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. பாரத் ஸ்டேட் வங்கியில் இருக்கிற ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் தான் இலா, அவ்வளோதான் சொல்லுங்கள். அது இந்த மாதிரி 1,00,000 இதை தரவுகளை அலசி ஆராயுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அது பயன்கள்னு சொல்லலாம். அங்கே அது மாதிரி இல்லவே இல்லை. பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஏவா டிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்ன அப்படின்னு நான் சொல்ல, பாரத் ஸ்டேட் உரையாடு மென்பொருள் எது அதுதான் கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. பூங்கொடி தன் தோளுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? ஓகேங்களா? பேருந்தில் ஏறி சென்றாள். ஓகேங்களா? அதுதான் முக்கியமாக, ரொம்ப புரியுதுங்களா? யாருடன் சென்றாள் அப்படின்லாம் அங்கே கேள்வி கிடையாது. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமையில் சாலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். ஓகேங்களா? எத்தனை பேருடன் சென்றாலும் வரவே கூடாது. பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றாலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளும் எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா வெளிப்படையாக விடைகள். ஓகேங்களா? குறிப்பு விடைகள், வெளிப்படை விடைகள்னு சொல்லிட்டு 2 விடைகள் விடைகள் 8 வகைப்படும். அதில் குறிப்பு விடைகள், வெளிப்படை விடைகள்னு சொல்லிட்டு குறிப்பு விடைகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ம், வெளிப்படை விடைகள் 3. அது என்னென்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஓகேங்களா? செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியனை கண்டெடுத்தல். குமரன் ஓவியம் வரைந்தான். இது செய்வினை. அடுத்து பிறவினை சொற்றொடரை கண்டறிய. கபிலனை திருந்த செய்தான். கபிலனை திருந்தினான். ஓகேங்களா? அதாவது யாரோ ஒருத்தர் இந்த தன்வினை செய்வினையும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த செய்வினை கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். தன்வினையும் செய்வினையும் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த பிறவினை ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ தன்வினை செய்வினை அது நான் வினைகள் தனியாக நடத்துகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி. சரி, இதில் பிறவினை அப்படின்னா யாரோ ஒருத்தர் திருத்துறாங்க. ஓகேங்களா? நீயே திருந்தலை, உன்னை யாரோ திருந்த செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரை யாரோ உன்னை திருத்துறாங்க. புரியுதுங்களா? நீயே திருந்திருந்தால் அது பிரச்சனை கிடையாது. உன்னை யாரோ திருத்துறாங்க அப்படின்போது பிறரால் அப்படின்னா பிறவினை அது. ஓகேங்களா? கபிலன் திருந்தினான் அப்படின்னு தன்வினை, நானே திருந்திட்டேங்க அப்படின்னு தன்வினை. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் திருத்த செய்கிறான்றது புரியுதுங்களா? அது பிறவினை. ஓகேங்களா? தமிழ் பற்று தமிழர்களால் வளர்க்கப்பட்டது. செயல்பாட்டினை படுபட்டது, உன் பெரு ஆயிற்று, போயிற்று, இல்லைங்களா? இதெல்லாமே என்னது நமக்கு செயல்பாட்டு வினையோடைய வாக்கியங்கள் இது. ஓகேங்களா? இங்கே படுபட்டதில் வந்துருச்சு, வளர்க்கப்பட்டது. ஆள் படுபட்டதெல்லாம் முடிஞ்சிச்சுல, அதனால் செயல்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல இவ்வோமை கூறும் பொருள் துன்பம். ஓகே, ஒரு மரத்து மேலே இடி விழுந்தால் என்ன ஆகும்? அது பட்டு போய் இதாகிடாமல் துன்பம். ஓகேங்களா? எம்பலம் என்பது என்னது? சின்னம். நமக்கு அரசு எம்பலம் வாங்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர எம்பலம் நமக்கு வேணும். ஓகேங்களா? அந்த அங்கீகாரம் இருந்தால் எங்கனாலே நம்ம சர்வே பண்ணிக்கலாம். அந்த எம்பலம் வேணும். எம்பலம்னு அது அரசு சின்னம். புரியுதுங்களா? டெரிட்டரினா நிலப்பகுதி. ஓகேங்களா? அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிய. இதுதான் கொடுத்துருந்தாங்க நமக்கு. இதுலேருந்து 15 கொஷின், ஒரு 5 கொஷினா 15 கொஷின் இதுலேருந்து கேட்குறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ குளோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம். ட்ராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் காணொலி கூட்டம். இதுதான் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். ஓகேங்களா? மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் நமக்கு அப்பப்போ ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான் நீங்கள் இப்படி தான் இருக்கும் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். ஓகேங்களா? ஒரு சில பேர் நிறையா பப்ளிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறையா மெடிக்கலில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா, ஃபிசிக்ஸில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறையா பப்ளிஷேஷன் ஸ்ப்ரிண்ட் போட்டு. பட் அது ஒன் டைம் வாசித்து விட்டுக்கோங்க, அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்ன, இந்த கலைச்சொற்களுக்கு, இந்த அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது. ஃபிசிக்ஸோ, ஓகேங்களா, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே பின்னாடி டெர்மினாலஜிஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கை. அதில் இருக்கிறத நீங்கள் படித்தாவே போதும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு. ஓகேங்களா? விடைகள். கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. மறுத்து கூறுறது மறைவிடை. பிளாக் போர்ட்னா கரும்பலகை. கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. ரிப்பீட்னா மிகுதியாக. ஈக்குவலாகனா சமமாக. யூஸ்னால் பயன்படுத்த. ரிப்பீட்னா திரும்ப திரும்ப. இங்கே மிகுதின்னு வரக்கூடாது, தவறு.
அடல்ட்ரேஷன் என்னது? கலப்படம். தஞ்சைனா தஞ்சாவூர், நெல்லைனா திருநெல்வேலி, மயிலாடுதுறைனா மயிலை, புதுகைனா புதுக்கோட்டை. புதுவையும் இந்த புதுகையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுச்சேரிக்கு புதுவை. இங்கே அங்கே வந்து கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க, பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க மறு பேரில். சைதைக்கு சைதாப்பேட்டை. கும்பைனா என்ன வரணும்? குடந்தைன்னு வரணும் கும்பகோணத்துக்கு, அவங்க கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மயிலாப்பூருக்கு மயிலை, நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லை, ஓகேங்களா? கும்பகோணம் வந்து குடந்தை வரணும் சார், கும்பை கொடுத்தா அதான் தப்பு. திரும்ப அதே கொடுத்துருக்காங்க. சைதைனா சைதாப்பேட்டை, புதுகைனா புதுக்கோட்டை, இங்கே பாருங்கள் புதுவைனா புதுச்சேரி, நாகைனா நாகப்பட்டினம், ஓகேங்களா? இந்த நிறுத்தற்குறி வந்து உங்களுக்கு தனியாக கிளாஸ் போடுறேன் சார், நமக்கு 8th புக்கில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரி, அது தனியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியான நிறுத்தற்குறிகளை இப்படி வாக்கியத்தை கண்டறிய. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்னொரு எழுத்து வழக்கில் அமைந்த சொல். சொல்லு அப்படின்றது தப்பு, ஓகேங்களா? சொல் அதுதான் சரியான எழுத்து வழக்கில் அமைந்த சொல், ஓகேங்களா? சொல்கிற, சொல்கின்ற, அப்படி இப்படின்லாம் சொல்கிறது அதெல்லாம் தப்பு. சொல் அப்படின்றது தான் சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்னொரு எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. இப்போ செல்க, வருக, படித்தான், இதெல்லாம் என்னது? அழகான ஒரு எழுத்து மொழியாக சொல்லுங்கள். குந்திக அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கு சொல்லுவோம், இங்கே வந்து குந்து அப்படின்னு சொல்கிறது பேச்சு வழக்கு, ஓகேங்களா? அதுதான் பேச்சு வழக்கு. நேற்று வந்தியா, ஓகேங்களா? 7th புக்கில் இருக்குது இதெல்லாம், ஓகேங்களா? நேற்று வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானோ, நேற்று நீ வந்தாயா. சரியான எழுத்து வழக்கு நேற்று நீ வந்தாயா, இதாங்க. நேற்று நீ வருவியா அப்படின்னு கேட்குறது தப்பு. நேற்று அவன் வருவானா அப்படின்றதும் தவறு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? பேச்சில் சொல்கிறது. அவங்க பேச்சு வழக்குகள் எழுத்து வழக்கு தான். நேற்று நீ வந்தாயா, இதுதான் சரியான எழுத்து வழக்கு. சிங்கம் சரியான சொல், ஓகேங்களா? சிங்க குருளை, ஓகேங்களா? மான் கன்று, யானை கன்று, புலிப்பரல். பசு சரியான சொல் என்னங்க? பசு கன்று, அதை முன்னே சொல்லியாச்சு. சுவர் சரியான சொல். சுவர் எழுப்பினான், அதான் சரியான சொல், ஓகேங்களா? பொருத்தமான காலம் கண்டறிங்க. நான் வந்தேன் எதிர்காலம். நான் வந்தேன் என்பது என்னது? இறந்த காலம். கவிதை இயற்றினாள், இது இறந்த காலம். மேடையில் பேசுவேன், இது நிகழ்காலம். மேடையில் பேசுவேன் என்பது எதிர்காலம், ஓகேங்களா? அது நிகழ்காலம் கிடையாது. மழை பெய்தது என்பது எதிர்காலம் கிடையாது, இறந்த காலம், ஓகேங்களா? தப்பாகிறது எல்லாமே. கவிதை இயற்றினாள் என்பது இறந்த காலம், முடிஞ்சு போனதை சொல்கிறாங்க, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது. ஆமாம், கிறு, கின்று, ஆண் என்று இதெல்லாம் நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ நடக்கிறது என்பது இப்போ ப்ரெசண்ட்டை சொல்கிறாங்க, ஓகே? நடந்திருந்தால் எதிர்காலம், நடந்தது முடிஞ்சது இறந்த காலத்தை சொல்கிறாங்க, ஓகே? நடந்தால் எதிர்காலம் அதுவும், ஓகேங்களா? அப்போ சி மட்டும் தான் நடக்கிறது நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லி எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிப்பால், ஓகேங்களா? எதிர்காலத்தில் சிரிப்பால். சிரித்தாள் என்பது இறந்த காலம். சிரிக்கவில்லை என்பது எதிர்மறை, புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. சிரிக்கிறாள் என்பது நிகழ்காலம், பி ஆப்ஷன். அவங்க கேட்டுறது எதிர்காலம் தான் கேட்குறாங்க. எதிர்காலத்தில் நல்லா சிரிப்பாங்க அவன் அப்படின்னு சொல்லலாம். சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, இதுதான் சரியானது, ஓகேங்களா? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அது உங்களுக்கு படித்தா. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடியவை யாவை, ஓகேங்களா? அந்த இங்கு வைக்கிறது, தண்ணி இது மாதிரி அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, அதுதான் யாவை, அதுதான் சரி. மீனாட்சியம்மன் சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார். டேஸ் அவருடைய மாணாக்கரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள், ஆகையால், ஓகேங்களா? ஸோ இந்த ஆகையால், ஆனால் அது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள் எதுக்கு இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது முன்னாடி இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், அவை போல் அது போலெல்லாம் கிடையவே கிடையாது, மற்றும் வர்றதுக்கு ஆகையால், எனவே, ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். எங்கள் ஆப்ஷன் ஆகையால் மட்டும் தான் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிடலாம். இல்லை அது ஏன் யூஸ் பண்ணுறதுக்கான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கேன் சேனலில், நீங்கள் அது வீடியோ பாருங்கள், இணைப்பிச்சொலை எப்படின்ட்டு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது, இதுதான் சரியாக இருக்குது, ஓகேங்களா? தூய்மையற்ற பாதையில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல் நல்ல பண்பு இல்லாத பெருஞ்சொல் என்ன ஆகும்? பயன்படும். ஒரு ஓமையை வச்சு உள்ளே மறைச்சி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு தான் அதுபோல் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும், ஓகேங்களா? இவற்றில் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல் என்பது என்னது? செய்தல், அப்புறம் சமைத்தல். 9th புதிய புத்தகத்தில் பாரதிதாசன் சொல்லியிருப்பார், கல்வியில்லாத பெண்கள் கலனிலும் அங்கே நல் புல் விளைந்திடாம் புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் குடும்ப விளக்கில். அந்த பாடத்துலேருந்து இதை எடுத்திருக்காங்க, அறிஞர்பொருள், ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் தான் எங்கேயுமே எல்லாமே. ஏனி சாந்திய வானம் ஊன்றிய இரவில் மாட்டிய கானம் பாடிய அப்படின்னா தகுந்த இடத்தில் சொற்களை. மதலைனா என்னது? வானம் ஊன்றிய, ஓகேங்களா? அதான் சரியான சொல்.
அதாவது அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கின்ற மதலை அப்படின்னா வானம் ஊன்றிய மதலை. அந்த பாட்டோட லைன் அப்படியே கட் பண்ணி இந்த பொறுத்துக்கு கோடிட்டத்தை நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த வாட்டி கோடிட்டமும் இருக்குது. ஓகேங்களா? இப்படி கேட்டாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் பாட்டோட லைன் நான் படிக்கணுமா சார் படிக்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பாட்டோட லைன் படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் இந்த லைனை போடும். வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு பாடலில் கையில் உருத்தங்கண்ணார் பாடியிருப்பார். சரி, பட்டினப்பாளையம் அது. இது அகநானூறு பாடல். அங்கே அகநானூறு பாடல் தான் பாடியிருப்பார். ஓகேங்களா? அடைப்புக்குள் சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. தலைவர் தனது தமது எங்கே பயன்படுது ஒருமை பன்மையை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். தலைவர் தமது கையால் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே தலைவர் என்பது ஒருமையை குறித்தாலும் மரியாதை பன்மை காரணமாக அவர் தமதுன்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். தனது என்பது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், தமது என்பது பன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இங்கே மாணவன் என்பது ஒருமை, அதனால் நீங்கள் தனது தான் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? மாடுகள் என்பது பன்மை, அப்போ மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படி தான் சொல்லணும். இதே மாடுன்னு இருந்துச்சு அந்த இடத்துல மாடு தனது தலையை ஆட்டியதுன்னு சொல்லியிருக்கணும். அங்கே கல் இருக்குது, மாடுகள் பன்மையில் இருக்குது. புரியுதுங்களா? தலைவர் தமது வீட்டை வழங்கினார். ஓகேங்களா? ஏன்னா தலைவர் மட்டும் மரியாதை நிமித்தம் காரணமாக தமது பயன்படும். ஏன்னா தலைவர் ஒருமை தானே சார் அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக இங்கே வந்து பன்மையாக வர எடுத்துப்போங்க. அது மட்டும் ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. சால உரு தவ நனி களி யாரும் ஒரே பழையது மிகுதி 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. இதை லைன் அப்படி. உயர்ந்து ஓங்கும் மலை. இத்துறையில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன. உயர்ந்து ஓங்கு ரெண்டு, அதாவது ஒரு பொருள் கொடுத்தா பழமொழி நம்ம சொல்லுங்களா. உயர்ந்தனாலையும் ஒன்றே தான், ஓங்கிறதுனாலையும் ஒன்று தான். ஓகேங்களா? அது ஒரு பொருள். மீசை ஞாயிறு நடு மையம் இதெல்லாம் ஒரு பொருள் கொடுத்து பாருங்கள். மீனாலையும் மேலே தான், மிசைனாலையும் மேலே தான், நடுநாளையும் சென்டர் தான், மையம் நடு மையம்னாலையும் மையத்தை தான் குறிக்குது. அப்போ ஒரே பொருள் கொடுத்து பழமொழி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த உயர் ஓங்கி. ஓகேங்களா? நகை என்னும் சொல் தரும் இருபொருளை குறிப்பிடுக. நகைனா சிரிக்கிறது, அணிகள் நகை. ஓகேங்களா? ஆர்னமெண்ட்ஸ். பாரி பரி. பாரினா வெள்ளல், பரினா குதிரை. ஓகேங்களா? அரினா சிங்கம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பரினா குதிரை. இதை நீங்கள் அதை பாடம் படிச்சுருந்தா சார் போட முடியும். மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். காரணம் மாலுமிகள் அனுபவ அறிவை கப்பலை செலுத்த உதவுகிறது. ஆமாம், சரி, மாலுமிகள் அனுபவ அறிவு கப்பலை செலுத்த உதவுகிறது. அவங்களோட அனுபவ அறிவுலாம் கிடையாது, அந்த கடலோட அந்த வேகம் இதெல்லாம் வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? காரணம் தவறு. ஓமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். அல்ட்ராவயலட்ஸ்னால் தான் புரோதா கதிர்கள். நூல் அப்படின்னா த்ரெட்டு. யாண்டு என்பது சொல் எங்கே. ஓகேங்களா? புறநானூறு பாடல் காவற்பண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூறு பாடல் 85வது பாடலாக பாடியிருப்பாங்க. யாண்டு உலனோ, அதாவது என் கல்லலை போல என் மனை நான் பெற்றெடுத்த வயிற்று இங்கே இருக்குது, என் மகன் இங்கே இருந்தாலும் போர்க்களத்தில் இருப்பானோ அப்படின்னு காவற்பண்டு பாடியிருப்பாங்க. சங்ககால பெண் பார்ப்பவர்கள் அவங்க ஒருவங்க ஒரே ஒரு புறநானூறு பாடலை மட்டும் தான் பாடியிருப்பாங்க. ஈன்று அப்படின்னா அது பெற்றெடுக்கிறது. ஈன்றெடுத்த தாய் அப்படின்னு சொன்னால் தான் பெற்றெடுக்கிறது. கொம்பு அப்படின்னா கிளை. அதிமதுரனா மிகுந்த சுவை. குரங்குனா கவி. சுரதா பாடிய பாடல் இந்த பாட்டில் தான் அப்படி எடுத்திருக்காங்க. அடுத்து வீட்டை பயன்படுத்துவதற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். ஓகேங்களா? வீட்டோட பயன்பாட்டுக்கு நம்ம வாங்குற யார்? நாம் தான், கன்சியூமர் தான். ஓகேங்களா? முதலீட்டாரெலாம் கிடையாது, நாம் தான். ஆனா என்னது? நிறை. ஆநிறை. ஆட்டு மந்தை. ஒளி கற்றை. கல் குவியல். ஓகேங்களா? கட்டளை தொடரை கண்டறிய. பூக்களை பறிக்காது என்பது கட்டளை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? அப்துல் நேற்று வந்தான் என்பது செய்வினை. ஆழத்து மேலே குவளை குளத்துள்ள வாலிய நெடிய குரங்கு. இது என்ன பொருட்கள்னா கொண்டு கூட்டு பொருட்கள். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இதில் இருக்கிற அடிகளை கொண்டு பொருட்கோள் 8 வகைப்படும். ஓகேங்களா? இந்த கொண்டு கூட்டு பொருட்கோள் என்பது அங்கேயே சொற்கள் சிதறுகிறதோ ஒரு கோர்வை எடுத்து கூட்டினா மட்டும் தான் நமக்கு ஒரு பொருளே விளங்கும். அதனால தான் கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆழத்து மேலே குவளைன்னு சொன்னால் நமக்கு புரியாது. ஓகேங்களா? அங்கே சொற்கள் சிதறிக்கிறத ஒரு பொறுத்துனா தான் நமக்கு அதுக்கான பொருள் தெரியும். அதனால தான் இது பொருட்கோள்கள் கொண்டு கூட்டு பொருட்கோள்னு சொல்கிறாங்க. ஓகே, நிரல்நிலை பொருட்கோள்னால் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அன்பும் மரணம் பண்பும் பயனும் நிரல் நிறையாக, அதாவது வரிசையாக நிறுத்தி பொருட்கோள் தான் அது நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாப்பிசை பொருட்கோள்னால் ஒரு ஊஞ்சல் கயிறு எப்படி தாப்பிசைனா ஊஞ்சல் கயிறுன்னு பொருள். இப்போ ஒரு ஊஞ்சல் கயிறு எப்படி சென்ட்ரலேருந்து இந்தாட்டி அந்தாட்டியும் போயிட்டு வந்து இரண்டுக்கும் பொதுவாக பொருட்கூறு வகையில் அமைஇருக்கும் பார்த்தியா, அதுதான் தாப்பிசை பொருட்கோள். ஓகேங்களா? ஆற்று நீர் பொருட்கள் உங்களுக்கு சொல்கிறேன், அது புக்கிலே இருக்கும். ஏன்னா டைம் இல்லை, அடுத்து போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறதுனால உங்களுக்கு இதாக இருக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறேன். விருந்தினர் வரியவரும் நெருங்குண்ணா மேன்மூலம் முகமலரும் மேலோர் போல என்ற விருந்தினரை இந்த விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிங்கன்னா கலிங்கத்து பரணி.
ஓகேங்களா. 10th புக்கிலே விருந்தோம்பலை பற்றி கொடுத்துருப்பாங்க. கலிங்கத்து பரணி தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓகேங்களா. ஒரு எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம அந்த ஒருமை பன்மையில் நினச்சிருக்கோம். ஓர் என்பது உயிரெழுத்துக்கள் வரும்போது ஓர் பயன்படுத்தணும். ஒரு என்பது உயிரும் மெய்யும் சேர்ந்த இடத்துல ஒரு பயன்படுத்தணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓர் அந்த இடத்துல உயிரெழுத்து பண்ணணும், அழகிய சிறப்பிச்சு. ஓர் என்பது உயிர் மெய் சேர்ந்த எழுத்து பயன்படுத்தணும். அப்போ ஒரு குளம் இருந்தது சிறப்பிச்சு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். ஓகே, சொற்களை ஒழுங்குபடுத்து. நீங்கள் திரும்ப 4 ஆப்ஷனும் படிச்சிங்கன்னா உங்களுக்கே விளங்கும். பிழைத்திருத்தி எழுதுக. ஓர் புத்தகம். ஓர் என்ன பண்ணணும், உயிரெழுத்து வரணும். ஒருக்கு தான் உயிர்மையும் சேர்ந்து வரணும். அப்போ ஒரு புத்தகம் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா. வாரணம் என்னது, யானை. சூரனா யார், வீரன். பரினா குதிரை. கமுகுனா பாக்குமரம். ஓகேங்களா. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்க. அள்ளல்னா சேரு, புரியுதுங்களா. வறுக்கைனா பலாப்பழம். மடிவுனா சோம்பல். புல்னா தாவரம். இந்த புல்னா பறவை. ஓகேங்களா. அது குண்டுகில் புல் வந்து என்னது, தாவரம். இந்த புல்லுக்கு பறவையின் பொருள். புறா அந்த மாதிரி பறவை சொல்கிறது. ஓகேங்களா. கழனினா வயல். சமர்னா போர். களம்னா கப்பல். ஆலினா கடல். ஆலினா கடல், மோதிரம், சக்கரம் என்று பொருட்கள் உண்டு. புரியுதுங்க. ஈஸ்ட்மன் என்பவர் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஓகேங்களா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்ட்மன் என்பார் அப்படிங்களா. ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். அவங்க பன்மை கிடையாது. ஈஸ்ட்மன் என்பவர் ஒருமை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடாது. ஓகேங்களா. ஈஸ்ட்மன் மற்றும் அவருடன் சேர்ந்து பலர் சேர்ந்தாங்கன்னா கண்டுபிடித்தனர்னு சொல்லணும். அது தப்பு. பி ஆப்ஷன், ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இதுதான் சரியான ஒரு கரெக்டான ஒரு விளக்கம் கொடுக்குது. கண்டுபிடித்தனா என்ன, அவர் என்ன ஆடு மாடா அது இதுன்னு சொல்கிறதுக்கு கண்டுபிடித்தானே அப்படின்னு, அது தப்பு. பி ஆப்ஷன். சி ஆப்ஷன் கரெக்டாக கண்டுபிடித்தார். டி ஆப்ஷன் பாருங்கள். ஈஸ்ட்மன் என்பார் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தது. இதுவும் தப்பு. அவர் வந்து அக்ரினில் பயன்படுத்துகிறீங்க. அது இதுன்னு என்ன அப்படி சொல்லக்கூடாது. அக்ரினில் சொல்லக்கூடாது, தவறு. ஓகேங்களா. அவர் என்ன ஆடா மாடா அது இதுன்னு சொல்கிறது, தப்பு. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரம் அனைத்தும் வளர்ந்தன. வளர்ந்து செழித்தது மரங்கள். ஓகே, டி வரக்கூடாது. அது பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. ஏவா பியா சியா. இதில் எப்படி சார் பார்க்குறதுனா, மரங்கள் இங்கே எழுவா என்னது, கல் பன்மையில் இருக்குது. அப்போ இங்கே பயனில் என்ன முடியணும், பன்மையில் தான் முடியணும். அப்போ கல் வந்து என்ன பண்ண, தன. மரம் வளர்ந்தது. இப்போ சி ஆப்ஷன் நான் எப்படி சொல்கிறோம்னா, மரம் அனைத்தும் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் சி ஆப்ஷன் கரெக்ட். ஆனால் தப்பு. சி ஆப்ஷன் வளர்ந்தனன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தப்பு. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, இதுதான் கரெக்டு. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை வினைக்கு எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கியது. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர். காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினார்கள். அவங்கன்னா உயர்தினையா, அக்ரிணை. அவங்கன்னா அவர்கள் இவர்கள்னு சொல்லுமா. அப்போ டி ஆப்ஷன் வரக்கூடாது, அது தூக்கிடுங்க. இப்போ ஏபிசி வஷி பாருங்கள். காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர், அதுவும் தப்பு. அவர்கள் இவர்கள்லாம் சொல்லவே கூடாது அவங்களே. ஓகேங்களா. அவன் அக்ரிணை பொருள். அப்போ காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. ஏன்னா இங்கே காட்டு விலங்குகள் என்பது அந்த பன்மை. அப்போ தொடங்கின தானே, அதில் தான் முடியணும், பன்மையில் தான் முடியணும், எழுவாய் பயனிலையும். ஓகேங்களா. அப்போ தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது தவறு. காட்டு விலங்கு வர தொடங்கியது. இங்கே விலங்குகள் பதிலாக காட்டு விலங்கு பலவும் வர தொடங்கியதுன்னு சொல்லுவோம். விலங்குகள் கொடுத்துருக்காது. ஏ ஆப்ஷனை வந்து இப்படி கொடுத்தா நான் சரின்னு சொல்லுவேன். எப்படின்னா காட்டு விலங்கு வர தொடங்கியது. ஓகேங்களா. அப்படி சொல்லிக்கணும். விலங்குகள் என்பது அதனால் அது தவறு ஏவும். ஓகேங்களா. இது சரியான விடை பி தான். ஸோ இந்த மாதிரி பத்தியை கொடுத்துட்டு கேட்குறேன்னு சொன்னாங்க சார். இதுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பத்தியை கொடுத்த உடனே எடுத்தோடனே விடுதலை போரில் பங்கேற்றவர் யார், அடுத்து அவரை வினாக்களை என்னென்னு படிச்சிருங்க. ஓகேங்களா. கொடுத்துருக்க வினாக்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விடுதலை போரில் பங்கேற்ற இங்கே இப்போ பத்தியை படிங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அப்போ பங்கேற்றான்னு இருக்குது. அப்போ யார், முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு முடிச்சிருங்க. அடுத்தது அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல். அப்போ இந்த இடத்துல படிங்க. அவர் பேச்சாற்றால் ஆங்கில அரசுக்கு எதிரான மக்களும் பெரும் எழுச்சியை ஏற்பட மேடையில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட. அப்போ உரைன்னு ஒரு வார்த்தை படித்தோம். அவர் உரையை கேட்ட அப்படின்னு உரையினா இந்த இடத்துல அழுத்தி பார்க்கணும். அவர் ஆற்றிய உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டிருந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், சிறையில் அடைத்தது. அதனால் ஓகேங்களா. ஸோ அப்போ வினாக்களை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு வேர்டு கண்டுபிடிக்கும். இப்போ விடுதலை போரில் அப்படின்றது அவர் உரையை அப்படின்னா உரை தான் அங்கே மெயின் வேர்டு. அப்போ உரையின் இடத்துல அழுத்தி கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கணும். நீங்கள் பத்தியை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் வந்து படிச்சிங்கன்னா டைம் போயிடும். இது டைம் உங்களை இழுக்கிறதுக்காக தான், டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் இந்த வினாக்களை வச்சுருக்காங்க. ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட முடியாது. டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. பார்த்து போடும். அதுக்கான ஃபஸ்ட்டு வினாக்களை படிச்சுட்டு இது அப்ரோச் பண்ணணும். புரியுதுங்களா. ஏன்னா 2 மெயின்ஸுக்கோ குரூப் 1 மெயின்ஸுக்கு அதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டிஸில் இது வைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் சார். 100 கொஸ்டின் இந்த மாதிரி. வங்க சிங்கம் நினைக்கப்படுவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு.
ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வச்சு ரொம்ப நன்றி. இதில் எதுவும் உங்களுக்கு தவறுகள் இருக்கணும், இல்லை இந்த கொஞ்சம் லென்த்தி வீடியோ போகுது சார், கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னாலும் சரி, இல்லை எக்ஸ்ப்ளனேஷனே ஷார்ட்டாக சொல்லலாலையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுதான் முதல் வீடியோ. இல்லை இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்கிறேன் சார் செகண்டு. ஓகேங்களா? இது 2வது 100 வினாக்கள். இதுக்கு மேலே ஒரு 100 வினாக்கள் முடிச்சாச்சு. 2வது முறையாக 100 வினாக்கள். ஸோ என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். என்ன ஃபீட்பேக்லையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க சார், நான் கண்டிப்பாக அதை நான் ரெடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வச்சு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.